பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கென்று நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு. அதிசயம்னா நமக்கு தெரியும்ல, சாதாரணமா நடக்கிறது வேறு. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தானேன்னு சொல்லுவோம். ஆனா இதுவா, இப்படியா நடந்துச்சு, இப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அதுதான் அதிசயம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு அதிசயம் நடந்தாதான் உங்க காரியம் மாறும். ஏன், உங்க வாழ்க்கையே மாறும். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப நின்று கொண்டு இருக்கலாம். ஒரு அதிசயம் நடந்தா தாங்க என் வாழ்க்கையில இந்த காரியம் எல்லாம் மாற முடியும், இல்லாட்டினா அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நீங்க சுகம் அடைவதற்கு, உங்க தேவை சந்திக்கப்படுவதற்கு, உங்களுடைய நிந்தை மாறுவதற்கு, உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா ஆசீர்வாதமா அமைவதற்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமீன். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து அவங்கள மகிழ பண்ணுங்கப்பா. நீங்க வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.